ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து காராமணியை யூஸ் பண்ணி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? நான் காராமணி ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி குக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நான் காராமணி ஏற்கனவே ஒரு 4 மணி நேரம் ஊற போட்டு எடுத்துட்டேன். அது நல்லா பஃபாகி வந்துடுச்சு இல்லையா? இப்போ நம்ம குக்கரில் போட்டு அவிச்சுக்கிற போகிறோம். இந்த காராமணி குக்கரில் சேர்த்துக்கிறோங்க. அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு, அதுக்கு சின்ன வெங்காயம், இதுலேயும் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி பருப்பு பயர் வகைகள் அவிக்க போகும்போது முன்னாடியே நம்ம உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து உப்பை நல்லா இழுத்துக்கிறோம். அப்போ நமக்கு கறி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை மூடி போட்டு 4 விசில் வர விட்டு எடுத்துருங்க. நான் ஏற்கனவே மசாலா அரைச்சிட்டேன். அதுக்கு என்னென்ன மசாலா அரைச்சிருக்கேன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறேங்க. கொத்தமல்லி விதை 1 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். ஜீரகம் 1 டீஸ்பூனுக்கு, நல்ல மிளகு 1 டீஸ்பூனுக்கு, காஞ்ச மிளகா 3 எடுத்திருக்கேன். திருப்பின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். இங்கே நம்ம காரத்துக்கு காஞ்ச மிளகா, பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், நல்ல மிளகு சேர்க்க போகிறோம். அதனால காரம் நல்லா தூக்கலாகவே இருக்கும். நீங்கள் பார்த்து கூட்டி குறைச்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த கொத்தமல்லி விதை, ஜீரகம், நல்ல மிளகு, காஞ்ச மிளகா எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இது லைட்டாக ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி ஆகணும். நமக்கு ப்ரௌன் கலர் ஆறின பிறகு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவலை சேருங்க. இப்போ நான் தேங்காய் துருவலை சேர்த்துட்டு இதை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது போக நான் வந்து கொஞ்சம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், 1 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து உப்பு. நான் இங்கே தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்து பண்ண போகிறேன். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணலாம், ரொம்ப நல்லது. இப்போ நான் எண்ணெயை காய விட்டு அதில் கடுகை உளுந்தம் பருப்பையும் போட்டு வெடிக்க விட்டதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயத்தை இதில் சேர்த்தாச்சு. வெங்காயத்தை சேர்த்து நல்லா கண்ணாடி ஆகிற வரை வதக்குங்க. இது நல்லா கண்ணாடி ஆயிடுச்சா? இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை சேர்த்துறேன். சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து வெட்டி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். உப்பு பார்த்து சேருங்க. ஏற்கனவே நம்ம அந்த நம்ம குக் பண்ணும்போது அதெல்லாம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நான் இதெல்லாம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை இதில் சேர்த்துக்குங்க. அதில் என்ன ஒரு 1/2 கப்புக்கு தண்ணி ஊற்றி அதையும் இதில் சேர்த்துருக்கேன். இது நல்லா சேர்த்து நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பயர் இருக்கு இல்லையா, அந்த பயரையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதி வந்த பிறகு நம்ம இறக்கி ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு. நீங்கள் புளி விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம மசாலா கரைச்சி ஊற்றுறோம் இல்லையா, அந்த நேரத்தில் நீங்கள் புளியை கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். அருமையான இப்போ நமக்கு வந்து பிளாக் ஐ பீன் கறி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இட்லி கூடயோ தோசை கூடயோ சாப்பிடலாம், வெள்ளை சாதத்து கூட நல்லா விரவி சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட ரொம்ப நல்லா போகும். வீட்டில் வாரத்தில் என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாம்பார், ரசம் வைக்கிறதுக்கு பழக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சமையல் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.